மேற்கத்திய உணவுகளில் நாக்கு சாப்பிட்டு கெட்டு போய் வச்சுருக்காங்க. அந்த டேஸ்ட் வருமா, அந்த ஃப்ளேவர் வருமானு எதிர்பார்க்குறாங்க. நம்ம கிளாஸில் எக்ஸ்க்ளூசிவாகவே டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ப்ரீமிக்சஸ் ஒரு பிஸ்னஸ் கிளாஸாக ரன் பண்ணுறேன். உணவு ஏகப்பட்டது சாப்பிட்டா உடம்பு ஏற்றுக்காதோ அதே மாதிரி முடியும், அதே மாதிரி 10 பொருள் போட்ட கூட்டு எண்ணெய்களும் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் எதுவுமே கொடுக்காது. இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப இன்னோவேட்டிவ் ட்ரைனிங் டாபிக்ஸை பார்க்க போகிறோம். மக்கள் ஃபுட் பிஸ்னஸ் செய்யணும், அதே நேரத்தில் இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப காம்படிஷன் இருக்குது. எல்லாரும் மசாலா பண்ணுறாங்க, லட்டு பண்ணுறாங்க, தொக்கு வகைகள் பண்ணுறாங்க, மில்லட்டில் இருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு யூனிக்கான ஃபுட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, அதை சொல்லித்தர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கேபி ரெசிபீஸ் ஜீரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நஞ்சில்லா உணவு தான். இவ்வளவு வருட காலமாகவும் நான் யாருக்குமே ப்ரிசர்வேட்டிவ் சொல்லியே தரல. கற்றுக்கிட்டு போகிற எல்லாருமே ஜீரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸில் தான் எந்த ஒரு கெமிக்கல் கலப்போ இல்லாமல் தரமான ஹோம்மேட் மசாலாக்களை சக்ஸஸ் ஃபார்முலாவோடு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழுக்க இன்னோவேட்டிவ் ஃபுட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டிங் பவுடர். இன்றைக்கி மக்கள் எல்லாரும் மேற்கத்திய உணவுகள் மேலே மோகமாக இருக்காங்க, அல்லது நம்மளுடைய இந்தியன் ஃபுட்லேயுமே கூட மேற்கத்திய உணவுகளோட சும்மா எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு சாஸாக இருக்கட்டும், கெச்சப்பாக இருக்கட்டும், சில்லியாக இருக்கட்டும், அல்லது வினிகராக இருக்கட்டும், சோயாவாக இருக்கட்டும், இதை ஆட் பண்ணாமல் ஃபுட்டு சாப்பிட்றதே இல்லை. நம்ம சொன்ன இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா மேற்கத்திய உணவுகள் தான். காரணம் என்ன, அதில் எம்எஸ்ஜி போட்டிருப்பாங்க, மோனோசோடியம் குளூக்கமேட். ஸோ அப்படி போட்டிருந்தாலே அது டேங்கி டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரோடு இருக்கும். டேங்கி டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாக்குக்கு அப்படியே ஒரு இன்பத்தை கொடுக்கும், மூக்குக்கு அருமையான வாசனையை கொடுக்கும், மூளைக்குள்ளே போய் பதிஞ்சிரும். அப்போ அதே மாதிரியான வாசனையும் அதே மாதிரியான ஃப்ளேவரும் கலரும் இருந்தால் மட்டும்தான் மக்கள் அந்த உணவை சாப்பிடவே போவாங்க. அதனால எம்எஸ்ஜி ஒரு அடிக்ஷன் டேஸ்டிங் பவுடர். ஸோ அதுக்கு மாற்றாக நம்மளுடைய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய மிளகாட்டும், ஜீரகமாட்டும், சோம்பாட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே வைத்து சரியான ப்ரொப்போர்ஷன்ஸில் பண்ணும் பொழுது அது நேச்சுரல் டேஸ்டிங் பவுடராக நமக்கு வருகிறது. அந்த நேச்சுரல் டேஸ்டிங் பவுடரை நீங்கள் கேபி ரெசிபீஸ்லேருந்து கற்றுக்கலாம். 2 ஃபார்முலா சொல்லித்தரேன். ஒன்று, வெஜ்ஜு, நீங்கள் என்ன ஃபுட் பிஸ்னஸ் வேணால் பண்ணுங்கள், அந்த ஃபுட் பிஸ்னஸில் ஒரு குறிப்பிட்ட கிராம் சொல்லுவோம், அந்த கிராம் அளவு சேர்க்கும் பொழுது அந்த ஃபுட்டு, அந்த ப்ரீமிக்சஸ் ஆனது, அந்த மசாலாக்களானது நீங்கள் தயாரிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லாம் மேற்கத்திய உணவுகளில் நாக்கு சாப்பிட்டு கெட்டு போய் வச்சுருக்காங்க. இப்போ தரமாகவே நம்ம கொடுத்தாலும் அந்த டேஸ்ட் வருமா, அந்த ஃப்ளேவர் வருமானு எதிர்பார்க்குறாங்க. அதற்குமே நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. ஒன்று வெஜ்ஜு, இன்னொன்று நான்வெஜ்ஜு டேஸ்டிங் பவுடர். கிளாஸ்க்குள்ளே வரும்பொழுது ரொம்ப டீட்டெயில்டாக இதை நீங்கள் கற்றுக்கலாம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் ப்ராடக்டாக செய்யும்பொழுது நல்ல அபரிவிதமான லாபத்தை நீங்கள் ஈட்டலாம். 2வது பிஸ்னஸ்ஸு, இன்றைக்கி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் இருக்குது. இப்போ டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா டயபெட்டிக்கான நாங்கள் ஒரு சூப்பு தரோம், லட்டு தரோம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக நிறைய பேக்கெட்ஸ் இருக்குது. நம்ம கிளாஸில் எக்ஸ்க்ளூசிவாகவே டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ப்ரீமிக்சஸ், அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எல்லாரும் சாப்பிட்றது போல சாதாரணமாக நல்லா நிம்மதியாக இட்லி, தோசை, சாதம், அடை எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் அவங்க சாப்பிடக்கூடிய அதில் என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணிக்கணும், அது ஆட் பண்ணி சமைக்கவும் அவங்களுக்கு கஷ்டம், ஆட் பண்ணுறதுக்கும் கஷ்டம்னும்போது நாம் ஒரு ஃபுட் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு ப்ரீமிக்ஸஸாகவே கொடுத்துட்றோம் அப்படின்னும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஜாலி. ஸோ டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியான டயட் ஃபுட்ஸை ஒரு பிஸ்னஸ் கிளாஸாக ரன் பண்ணுறேன். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி பண்ணலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியா மக்கள் தொகையில் மட்டும் நம்பர் 1 கிடையாது, டயபெட்டிக்ஸ்லேயும் நம்பர் 1ல் தான் இருக்குது. இதில் டைப் 1 வேறு, டைப் 2 வேறு, நம்ம எல்லாரையும் சுத்தரில் விடுது. எது எப்படி இருந்தாலும் இது ஒரு நோயாக பார்க்கக்கூடாது. இது ஒரு லைஃப் ஸ்டைல்னால் வரக்கூடிய டிஸார்டர்னு வரும்பொழுது அதற்கு நாம் உணவு மூலமாகவே தீர்வை கண்டுடலாம். அதற்கு கேபி ரெசிபீஸில் 12 வகையான ப்ரீமிக்சஸ் வகுப்புகள் இருக்குது.
நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மூன்றாவது பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப பெரிய தலைவலி தொல்லை அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன் கதை தான். அப்போ நாம் வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னெலாம் எதையுமே சொல்லலை. ஆனால் வெயிட் ரிடக்ஷன் வந்து பண்ணணும்னு சொல்லும்பொழுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலங்காத்தால் சுடு தண்ணியில் லெமனை போட்டுங்க, ஜிஞ்சரை போட்டுங்க, தேனை ஊற்றிக்குங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பீயிங் எ ஃபுட் டாக்சிகாலஜி, உணவு மற்றும் சுற்றுப்புற சூழல் நச்சியல் எம்எஸ்சி படிச்சிருக்கேன். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இஞ்சி அப்படிங்கிறத கொதிக்க வைக்காமல் சாப்பிடவே கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, இந்த இஞ்சி வாதம், பித்தம், கபம் அப்படின்னு உடம்புல இருக்குது. எல்லாருக்கும் ஒத்துக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒத்துக்காது. கரெக்டான அளவு போட்டால் தான் ஒத்துக்கும். இரண்டாவது, வெறும் வயிற்றில் பொதுவாகவே எப்பயுமே சிட்ரஸ்ஸு ஆகவே ஆகாது. என்ன பண்ணோன்னு கேட்குறீங்களா? வெய்ய காலத்தில் நல்லா இருக்கிற உடம்புக்கெல்லாமே அலர்ஜி வந்துடும். அப்படின்னும்பொழுது சிட்ரிக் ஆசிடை போடும்பொழுது எப்படி அந்த உடம்பு மேனேஜ் பண்ணோன்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு எதனால் ப்ராப்ளம் வந்துன்னு தெரியாது. ஆனால் அவங்க காலையில் குடிக்கிற இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்குன்னு ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. மூணாவது, அடுத்த கொஸ்டின்னு, எப்படி சுடுதண்ணியில் தேன் போட சொல்கிறாங்க? போடலாமா? ஏன்னா தேனுக்கும் ஹீட்டுக்குமே ஆகாது. அப்படின்னும் சுடுதண்ணியில் தேன் போட்டுக்கலாம், மைல்டாக போட்டுக்கலாம். அப்போனா பேசிக் டீடாக்ஸ் ட்ரிங்க்கே தப்புன்னு எனக்கு தோணுது. நான் எங்கேயும் யாரோட வாதாடலாம் வரல. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறேன். இப்போ நாம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு நமக்கு தெரியாமே காம்ப்ளிகேஷனுக்குள்ளே போகாமல் நம்ம உணவு மூலமாக, நம்ம உணவு அப்படின்னா அஞ்சரை பெட்டியில் இருக்கிற அது சுக்கா இருக்கலாம், சோம்பு, ஓமம், இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு கிராமு எவ்வளோ எடுத்துக்கணும். இப்போ கருஞ்சீரகம் சாப்பிடலான்னு சொல்கிறாங்க, ஆனால் எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னு வரும்போது தான் அங்கே ப்ராப்ளம் இருக்குது. அதனால ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த வெயிட் லாஸு மற்றும் டம்மி வெயிட் ரிடக்ஷனு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக நாம் என்ன பண்ணோன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கிளாஸ் போடுறோம். ஸோ அந்த கிளாஸில் என்ன சொல்லித்தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா சொல்லித்தரல, அவங்க பாடி கண்டிஷனை அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் இம்மீடியட்டாக எதுக்கும் அவங்க போகக்கூடாது. அதாவது ஒரு தனி நபரினுடைய மனநிலையை தயார்படுத்துதல், அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இமீடியட்டாக ஏதாச்சும் போயிட்டு வேறு ஒரு காம்ப்ளிகேஷனுக்கு வராமல் அதை எப்படி வந்து ஒரு யோகா மூலமாக பண்ண முடியும், சிம்பிள் வாக்கிங் மூலமாக பண்ண முடியும், சைக்கிளிங் டெக்னிக் மூலமாக பண்ண முடியும், அல்லது சிம்பிளான முத்ராஸ் மூலமாக பண்ண முடியும் அப்படின்ட்டு கூடவே எல்லாம் பண்ணாலும் ஃபுட்டு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது. அதுக்கு நாம் சிம்பிளாக மும்மலம் கழித்தல் நலம் அப்படிங்கிற கான்செப்டும் கட் ஹெல்த்துங்கிற கான்செப்டோடு சேர்த்து ஒரு 21 days சேலஞ்சாக ஒரு கிளாஸையே நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட்டும் பண்ணலாம். நீங்கள் அதை கற்றுக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்னோவேட்டிவான கிளாஸஸ்ஸு, ஸ்பெஷல் யூனிக்கான கிளாஸஸ்ன்னு பார்க்கும்பொழுது கண் திருஷ்டி சூடம் வந்து ஒன்று பண்ணுறோம். இப்போ இந்த கண் திருஷ்டி சூடம்னா, மேடம் என்ன இது ஒரு மூட நம்பிக்கையாக தெரியலையா அப்படின்னு கேட்குறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் நான் அவங்கக்கிட்ட கேட்குற ஒன்றே ஒன்று விஷயம் என்னென்னா, அந்த காலத்துலேருந்து ஒரு பழமொழி சொல்கிறாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்ட்டு. அப்புறம் மண்ணை தின்னாலும் மறைய தின்னு அப்படின்றாங்க. பகலில் அக்கம் பக்கம் பார்த்து பேசு, இருட்டில் அதை கூட பேசாதன்னு, இது மாதிரி பல பழமொழி இருக்குது. இந்த பழமொழிக்கும் கண் திருஷ்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சொல்லும் போதே உங்கள் நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். ஐயோ அந்த ஆள் பார்த்தா அந்த மரமே செத்துரும், இந்த அம்மா பார்த்தா இந்த புடவை கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பொய்யெல்லாம் இல்லை, கெட்டதெல்லாம் இல்லை. எல்லாமே பிஹைண்ட் வுட்டு ஃபிசிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ நாம் வந்து பேசுகிறேன், உங்களுக்கு கேட்குது, எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கிறாங்க, உடனே நமக்கு எல்லாம் வருது. எப்படி வருது? இன்ன வரைக்கும் ஆச்சரியமாக நினைக்கிறோம். அதை தான் நம்ம ஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரியான ஒரு ஃபிசிக்ஸ் தான் கண் திருஷ்டின்றதும். அப்போ கண் திருஷ்டி ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லைங்க, சைக்காலஜியும் கூட. நம்ம கிளாஸ் என்ன சொல்லித்தரோன்னா, ஃபிசிக்ஸ் ஒரு பக்கம் நமக்கு கண் திருஷ்டியாக மாறுது அப்படின்னா, சைக்கலாஜிக்கலாக வீக் பர்சனாலிட்டியாக அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமாக கல்லடி பட்டாலும் கல்லடி பட்டுடும். அப்போ அவங்க நம்ம கிளாஸில் வந்து அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸாக இருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்களா பட்டக்கால்லே படுது, கஷ்டம் வருது, பிஸ்னஸ்லேயும் தொய்வு வருது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு கூடவே கண் திருஷ்டி சூடம் எப்படி செய்கிறதையும் நீங்கள் கற்றுக்கலாம். இதே மாதிரியான இன்னொரு கிளாஸுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸு,
ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாமே சொல்லித்தரோம். ஆனால் நீங்கள் கடையில் இருக்கிற மாதிரி அப்படியே ஷேப்பாக வரணுன்னோ அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறவங்க கொசு தொல்லை தாங்கவே முடியல, அப்போ கையில் வந்து கிரீமு போட்டு தடவிக்கிறாங்க. தடவாதீங்க. ஏன்னா அது தோல். தோல் கீழே என்ன இருக்குது, ஒவ்வொரு மயிர்கால்களுக்கும் கீழே ஓட்டை இருக்குது, உள்ளே போகுது, கெடுதல் ஏற்படுத்துது, போடாதீங்க. அடுத்தது ஆயில் வச்சா 2 மணி நேரம் கூட ஆஃப் பண்ணால் கூட நமக்கு வந்து கொசு வந்து கடிக்காதுன்றாங்க. அப்போ கொசு கடிக்காதா, அல்லது கொசுவை விட மோசமான ஆயில் வந்து நம்மளை கடிச்சிருமா, யோசிக்கவே மாட்டாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, நேச்சுரல் கொசு விரட்டி தயாரிக்கிறது எப்படி, அது நீங்கள் சுருள்னா பண்ணுங்கள், சாம்பார் என்ன பண்ணுங்கள், அகர்பத்தியானா பண்ணிக்கிங்க. ஆனால் மொத்தத்தில் மூக்கு வழியாக சுவாசித்து நுரையீரலுக்கு போய் கஷ்டம் ஏற்படுத்தாத வண்ணம் நம்ம இயற்கையான முறையில் எப்படி சாம்பிராணிகள் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தரோம். அதே மாதிரி தான் தலைமுடி எண்ணெய்கள் தயாரிப்பு. இந்த தலைமுடி எண்ணெய்கள் தயாரிப்புன்னு வரும்போது நான் பொதுவாக எல்லார்ட்டையும் கேட்குறது, 50 போடுறேன், 30 போடுறேன், 40 போடுறேன்றாங்க. அதெல்லாம் சும்மா. எப்படி வந்து உணவு வந்து ஏகப்பட்டது சாப்பிட்டா உடம்பு ஏற்றுக்காதோ, அதே மாதிரி முடியும் ஏகப்பட்டது போட்டால் ஏற்றுக்காது. இப்போ கை கால் இருக்குது, ஒன்று தேங்காய் எண்ணெய் தான் தடவுறோம், எப்பயாச்சும் நல்லெண்ணெய் தடவிக்கிறோம் இல்லையா. 10 எண்ணெய் கூட்டு போட்டு தடவி என்னைக்குன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கிடையாதுல்ல. அதே மாதிரி 10 பொருள் போட்ட கூட்டு எண்ணெய்களும் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் எதுவுமே கொடுக்காது. இதை மனதில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வகுப்பில் ரிசல்ட் ஓரியன்டான ஹேர் ஆயில் தயாரிப்பு, அதே மாதிரி கை கால் வலி, முதுகு வலி தைலங்கள் தயாரிப்பு தனி வகுப்பு. அப்புறம் சீயக்காய் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த சீயக்காய்க்கும் ஃபார்முலா இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலா வந்து வாங்கி பண்ணுற எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்குது, கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஒரு சீயக்காய் பிஸ்னஸ்க்குள்ளே நுழைஞ்ச அம்மாக்கள் வந்து ஃபுட்டு பிஸ்னஸும் நுழைஞ்சி இன்றைக்கி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒருவர் 2 இல்லை, நிறைய பேர். இப்படியாக நம்ம கொசுவத்தி சுருள்லேருந்து சேக்காய் பவுடர்லேருந்து உங்களுக்கு ஆரோக்கியம் பேணக்கூடிய, இப்போ வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்ன, முகத்தில் கட்டி வருது, அக்னி வருது, இல்லை திடீர்னு மங்கு வந்துடுச்சு, கருப்பாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எல்லாமே கூட நம்மக்கிட்ட எப்படி எண்ணெய் தயாரிக்கிறது, முகத்துக்கான எண்ணெய் தயாரிக்கிறது, பவுடர்ஸ் தயாரிக்கிறது அப்படின்னெல்லாம் நம்மக்கிட்ட இன்னோவேட்டிவ் வகுப்புகள் இருக்குது. ஒரு 2 மாதம் ஒரு தடவை, 3 மாதம் ஒரு தடவை இந்த வகுப்புகள்லாம் நம்ம வந்து போடுறோம். விருப்பம் உள்ளவர்கள் இதிலெல்லாம் நீங்கள் கலந்துக்கலாம். அப்படி அது வந்து சொல்லுவாங்களே, அது ஒரு பெரிய கதை, அப்படி நிறைய கதைகளாக நிறைய வகுப்புகள் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான வகுப்புகளில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். டீடாக்ஸ் வகுப்புகள் இருக்குது. டீடாக்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக தைராய்டுக்குன்னு இருக்குது, டயபெட்டிக்குன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வகுப்புகள்லையும் நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். இன்னும் குறிப்பாக மணி மேனேஜ்மெண்ட் ஒரு வகுப்பு இருக்குது. அது மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி சைக்காலஜின்னு அந்த வகுப்புக்கு பேர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளவியல் ரீதியாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பணத்தை பற்றி என்ன நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையே அந்த கிளாஸில் நம்ம வந்து சொல்லித்தரோம். எல்லாருக்குமே பணம் தேவை, பணம் வேணும்னு ஆசை இருக்குது. ஆனால் ஆசையும் தேவையும் மட்டும் இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்க முடியுமா, அல்லது பணத்தை சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதை தான் அந்த வகுப்புகளை வந்த பலர் வந்து கற்றுக்கிட்டாங்க. அதற்கப்புறமா அவர்களால் அதிக அளவு பணம் சேர்க்கவும் முடியுது, பணம் சம்பாதிக்கவும் முடியுது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு கிளாஸாக நடத்துகிறோம். மணி அட்ராக்ஷன்னு இன்னொரு வகுப்பு இருக்குது. மணி மேனேஜ்மெண்ட்னா மணி அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி மேனேஜ்மெண்ட்றது நமக்கு வந்ததுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது, மணி மேலே ஒரு ஈடுபாடு வருது. ஆனால் அது இல்லாமல் பணத்தையே நம்மக்கிட்ட வர வைக்கணும். பணத்துக்கு நிறம் இருக்குது, பணத்துக்கு வடிவம் இருக்குது, பணம் நம்மக்கிட்ட தங்க வைக்கிறதுக்கான பல சூட்சுமங்கள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த வகுப்பில் சொல்லித்தரோம். ஸோ இதெல்லாம் என்ன மேடம் அப்படின்னா, இப்போ நிறைய புத்தகங்கள் இருக்குது மணியை பற்றி, சரிங்களா. இப்போ பணத்தை பற்றின புத்தகங்கள்லாம் மக்கள் படிச்சிடுறாங்களான்னா படிக்க மாட்றாங்க. நாம் என்ன பண்ணுறோம், அந்த புத்தகங்களை படிக்கிறோம், அதை ரொம்ப எளிமையாக அந்த வகுப்பில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லித்தரோம். அப்போ அந்த டெக்னிக்ஸை அவர்கள் ஈஸியாக கற்றுக்குறாங்க. அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது செல்வந்தர்களாக மாறுறாங்க. இப்படி புத்தகங்கள் வாசிப்பு வகுப்புகள் கூட இருக்குது. அதில் குறிப்பாக நான் வந்து நிறைய புத்தகங்கள் வகுப்பு எடுக்கிறதில்ல, ஒரே ஒரு வகுப்பு மட்டும் தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கேன். அந்த வகுப்புக்கு பெயர் வந்து இக்கிகை. இது வந்து ஒரு ஜப்பானிய பழக்கம்னே சொல்லலாம். அதிலிருந்து நிறைய இருக்குது. முக்கியமான ஒரு 10 பழக்கங்களை நம்ம காப்பி அடித்தாலே போதும், நம்ம வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, நீங்களே வந்து ஒரு யூடியூபும் ரன் பண்ணுறீங்க, ஒரு சாமிக்கு ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, ஒரு இங்கிலீஷ் யூடியூப் சேனலும் வச்சுருக்கீங்க,
கிளாஸ் போடுறீங்க, உங்களுக்கு 2 குட்டி பசங்களாம் இருக்காங்க, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது, அதை உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறேன், எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அதற்கு நான் எப்பயுமே நன்றி எங்கே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் படித்தேன். ஸோ மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நேர மேலாண்மை 2006 நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம சரியாக பயன்படுத்தி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணின்னு வந்திருக்கேன் அப்படின்றத இப்போ மக்கள் சொல்லும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்தில் 12வது படித்து முடித்த உடனேயே நான் வந்து சென்னை ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்சராக நான் போய் வேலையில் சேர்றேன். அதே மாதிரி தூர்தர்ஷன்லேயும் நான் பணியாற்றினேன். அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா காலை வேலையாக இருக்கும், அல்லது மாலை 6லேருந்து 7, 8 இந்த மாதிரியான வேலை நேரங்களாக இருக்கும். இப்போ நேர மேலாண்மை ஓரளவு சிறு வயதிலேருந்தே கடைபிடித்துட்டு வந்திருக்கேன். அது எனக்கு இப்போ ரொம்ப பயனுள்ளதாக, தொழில் முனைவோராகவும் தொழில் முனைவோர்களை உருவாக்கக்கூடிய மோட்டிவேஷன் வகுப்புகள் எடுக்கிறேன். அந்த வகுப்புகளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. மோட்டிவேஷன் வகுப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்காக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் வகுப்புகளாக இருக்கட்டும், அல்லது செல்லிங் ஸ்மார்ட் வகுப்புகளாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் மார்க்கெட்டிங் வகுப்புகள், இந்த மாதிரி இதுக்கும் மோட்டிவேஷன் என்னன்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு வகுப்புகளும் பிஸ்னஸ் வகுப்பு இருக்கும். எல்லா பிஸ்னஸ் வகுப்புகளும் கதைகள் சொல்லுவேன். ஒவ்வொரு வகுப்புக்கும் வந்த கதை அடுத்த வகுப்புக்கு ரிப்பீட்டே ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து சைக்காலஜியை கனெக்ட் பண்ணி விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் மோட்டிவேஷன் வகுப்புகளை நடத்திட்டு வரோம். ஸோ ஆயிரக்கணக்கான பெண்கள் நம்மளோட வகுப்பில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஜெயிக்கிறது என்பது என்ன? சொந்த காலில் நிற்கிறாங்க, மனதில் பலம் இருக்கிறது, கான்ஃபிடெண்ட்டாக முன்னேறுறாங்க, பணம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையை தருகிறது. அதற்கு கேபி ரெசிபீஸ்னுடைய ஃபுட் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஃபார்முலா ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது. கிளாப்எக்ஸ்பி சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆண்டர்ப்ரனர்ஸ் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொழில் முனைவோராக ஆக நினைப்பவர்களுக்கும் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் டாபிக்ஸாக எழுதுங்க. கட்டாயமாக ஆண்டாள் மேம் பரிசீலனை பண்ணுவாங்க. நானும் உங்களுக்காக வந்து வீடியோஸில் பேசி கொடுக்குறேன். வாய்ப்பளித்த ஸ்ருதி லெபார்ட்ரிஸ்க்கும் ஆண்டாள் மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.